வெறும் 5 ரூபா தாள் இருந்தால் போதும் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கிடைக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இப்படி தான் ஃபேஸ்புக்கில் வந்த விளம்பரம் ஒன்று பார்த்துட்டு பேராசைப்பட்ட நபர் ஒருத்தருக்கு 15,000 ரூபாய் நஷ்டமாகிருக்கு. திருப்பத்தூர் பக்கத்தில் பழைய 5 ரூபா நோட்டை கொடுத்தா அதுக்கு 3 லட்சம் ரூபா பணம் தர்றதா ஃபேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி 15,000 ரூபாய் இளைஞர் ஒருத்தர் ஏமாந்துருக்கிறாரு. 5 ரூபா தாள் தான் செல்லாது, அப்புறம் எப்படி அதை கொடுக்கும்போது லாஸ் ஆகும்னு கேட்கலாம். ஆனால் அவர் கொடுத்தது 5 ரூபா தாள் இல்லை. அந்த 5 ரூபா தாளை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது அப்படின்ட்டு முதல்ல அதுக்கான ஆவணம் தயாரிக்கிறதுக்காக 1,500 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வராத பணத்துக்காக ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி ஒரு 12,000 ரூபாய் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. சரி, நமக்கு தான் 3 லட்சம் வரப்போகுது, 3 லட்சம் என் கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த 12,000 ஜிஎஸ்டி நான் கட்டுறேன்னு சொல்லாமல் பேராசைப்பட்டு பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே 12,000 கொடுத்து ஏமாந்துருக்கிறாரு. இவர் 12,000 ரூபா போட்ட அடுத்த செகண்டே இவர் கூட கான்டாக்டில் இருந்த அந்த மோசடிக்காரர் அவரோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்புறம் வழக்கம் போல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க இனி யாரும் இப்படி ஏமாந்துடாதீங்கன்னு அவரோட சோகம் நமக்கு ஒரு அவேர்னஸாக மாறி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.